வணக்கம். இது பழையவளத்தில் உள்ள நம்ம கிராமத்தில் உள்ள வீட்டுடைய கொல்லை பக்கம். அப்படியே கொல்லை பக்கத்தை சுற்றி காமிப்போம். என்னென்ன மரங்கள் இருக்கு, அதில் எல்லாமே எதுவும் உரம் எதுவுமே போடாம இயற்கையாக விளைஞ்ச செடி கொடிகள் இதெல்லாம். அதில் உள்ள காய்கனிகள் எல்லாமே வந்து இயற்கையாக விளைஞ்சது. இது நெல்லி மரம். நெல்லி மரத்தில் எவ்வளோ காய் பாருங்க, அவ்வளோ காய் கொத்து கொத்தா இருக்கு. அடுத்தது பரங்கி. பரங்கி பிஞ்ச பாருங்க, பரங்கி பழம் கையால தர்ற அளவுக்கு. இதே போல ஒரு 5 இருக்கு இங்க. இது நார்த்த மரம். அப்படியே வந்தீங்கன்னா இது நார்த்த மரம். இதோடைய காய்ப்பை பாருங்க. எதுவுமே உரம் எதுவுமே கிடையாது. பரங்கி பழம் வந்து இங்கேயும் பாக்கியெல்லாம் இருக்கு, காய்ச்சது பறிச்சு வச்சிருக்கோம். அது போல பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, மாடியில இதெல்லாம் உரமே போட்டதில்ல. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு, எவ்வளோ பிஞ்சுகள் இருக்கு பாருங்க. இதுல இது போல இயற்கையா விளைஞ்சது இதெல்லாம். அப்படியே இந்த பக்கம் வாங்க, அந்த தென்னை மரத்தை பாருங்க. இது காய்ப்பெல்லாம் வந்து எந்த உரமும் வச்சது கிடையாது. இயற்கையாவே அப்பப்ப வீட்டுல இந்த கஞ்சி ஊத்துறது கொள்றது, அப்படி ஏதாவது இயற்கையா இந்த அரிசி கழுவுற தண்ணி, உளுந்து கழுவுற தண்ணி இதெல்லாம் மாதிரி அதுல ஊத்தி அதாவே இயற்கையா வளருது. இது போல நமக்கு ஒரு இடம் இருந்துச்சு கொல்லையில அப்படின்னா, அதுல வந்து இது போல சில காய்கறி செடிகள், தென்னங்கன்று இதெல்லாம் வச்சு பயிர் பண்ணுங்க. பூச்செடி வச்சு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அழகுக்காக வேணா பயன்படுத்தலாம். மற்றபடி நமக்கு உடல் ஆரோக்கியமா சாப்பிட்றதுக்கான உணவு வகைகளை நம்மளே பயிர் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமா வாழலாம். பாருங்க, இதெல்லாம் இந்த சோத்துக்கத்தாழை, இது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. இது போல நிறைய கொல்லை பக்கத்துல வச்சு பயிர் செஞ்சு வச்சிருக்கோம். எங்க பக்கத்துல அதிகமா பார்த்தோம்னா இந்த பூச்செடி அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே காய்கறி வகைகள் தான். இங்க இருந்து அப்படியே கொல்லை பக்கத்தை அப்படியே காமிங்க.